வணக்கம். இது எஃப்ஐஆர். நாட்டின் பல்வேறு இடங்களில் நிகழ்ந்த குற்றங்கள் மற்றும் அதன் பின்னணி பற்றிய தொகுப்புகளை இப்போது பார்க்கலாம். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகாவில் சொகுசு கார்களை ஹேக்கர் கருவிகள் மூலமாக ஹேக் செய்து திருடி விற்ற கும்பல் கோவையில் சிக்கியுள்ளது. கேரள மெக்கானிக் மற்றும் புதுக்கோட்டை கார் பைனான்சியர் கூட்டணி அமைத்து திருடி சிக்கியது எப்படி? ஐஏஎஸ் அதிகாரி என்று கூறி கும்பகோணத்தில் உள்ள அரசு திட்ட இல்லத்தில் இலவசமாக தங்கிய முதியவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அடிக்கடி தங்கி வந்தவர் அறையில்லாத நாளிலும் காப்பாளரை மிரட்டி அறை கேட்டதால் சிக்கியது எப்படி? அவிநாசி அருகே தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் வாடிக்கையாளர்களின் வைப்புத் தொகை 3.25 கோடி ரூபாய் சுருட்டப்பட்ட விவகாரத்தில் 2 ஆண்டுகள் கடந்து நிவாரணம் வழங்கப்படாததால் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடன் சங்க தலைவராக இருந்தவரும் அதிமுக நிர்வாகியுமான தனபாலின் சொத்துக்களை ஏலம் விட்டு பணத்தை திருப்பி ஒப்படைக்க நடந்த முயற்சி கடைசி நேரத்தில் நிறுத்தப்பட்டது ஏன்? எஃப்ஐஆரில் தொடர்வது சிறிய இடைவேளை. திருவள்ளூர் அருகே காதல் விவகாரத்தில் ஆட்டோ டிரைவரை அடித்துக் கொன்ற ரவுடி கும்பல் விபத்தில் சிக்கி இறந்துவிட்டதாக நாடகமாடியுள்ளது. விசாரணையில் வேஷம் வெளுத்தது, குற்றவாளிகள் கைதானது எப்படி? எஃப்ஐஆரில் தொடர்வது சிறிய இடைவேளை. வேளாங்கண்ணியில் காதல் திருமணம் செய்த பெங்களூரு மாப்பிள்ளையை அரிவாளால் வெட்டி வீசிய பெண் வீட்டார் மணப்பெண்ணை கடத்தி உள்ளனர். பெண்ணின் தாய் தந்தை உட்பட 9 பேர் சிக்கியது. புதுவையில் போலி மருந்து தொழிற்சாலை வழக்கில் முக்கிய குற்றவாளி கைது செய்யப்பட்டுள்ளார். 18 மாநிலங்களில் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் போலி மருந்துகளை விற்று கல்லா கட்டியவர் சிக்கியது. இத்துடன் எஃப்ஐஆர் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.